படகு கவிழ்ந்து விபத்து. குடும்பத்துடன் சுற்றுலா வந்த இடத்தில் சோகம். வணக்கம். பாண்டிச்சேரியில் பெங்களூர்லேருந்து வந்த ஒரு தம்பதிக்கு 3 குழந்தைங்க இருக்குது. அவங்க பாண்டிச்சேரியை சுற்றுலாவை அமைதியாக இனிமையாக கழிக்கலான்னு வந்தாங்க 8 பேரோட. ஆனால் படகுல ஆக்சிடெண்ட் நடந்து இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? எதுக்கு இந்த கவர்மெண்ட் பொறுப்பு இருக்குமா? இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு நடக்குது. அது இப்போ தான் தெரியுது. தெரியாமல் எவ்வளோ இருக்குது. இதற்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுக்கறது? இதுக்கு அரசு அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க? அது இருக்கிற டூரிசம் மினிஸ்ட்ரி என்ன செய்யுது? இதில் வேறு டூரிசம் கான்க்ளேவ்னு நடத்துகிறீங்க. ஒரு சேஃப்டி இல்லாத நகரமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரி, அதை வச்சு நீங்கள் சரியாக பார்த்துக்க முடியல. அது எப்படி சொல்கிறது? ஒரு அவலம், அரசின் அவலட்சணம் இது. ஒரு சின்ன ஒரு பீச்சை இதுக்கு பர்மிஷன் கண்டபடி அவங்கவுங்கள போட்டில் வச்சு செய்கிறது. இதுக்கெல்லாம் லஞ்சம் லாவணியம் தான் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காசு போகுது. இது உண்மையிலே அது தான் நடக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதா? இல்லை மினிஸ்டருக்கு தெரியாதா? டூரிசம் மினிஸ்டருக்கு தெரியாதா? அங்கங்கே எல்லாம் லஞ்ச லாவணியம் கொடுத்து எல்லாமே லைசன்ஸு வாங்கின மாதிரி செஞ்சு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்கிறது. இதனால் மக்கள் உயிர் போகுது. 3 குழந்தைங்க பாவம் அதுங்க அம்மா இல்லாமல் தவிக்க போகுதுங்க. இதுதான் நடக்குது. பாண்டிச்சேரி நிலைமையை பாருங்கள்.